இவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைமை வந்தால் இவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர முடியாத ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு திட்டத்தை அதுக்கு பெரிய பூசி மழுகி சொன்னார். வெளியக சுய நிர்ணய உரிமையை கோருகின்ற உறுத்து எங்களுக்கு இருக்கிறது இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இருந்தீர்கள். இப்ப ஐயா நீங்க அவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பௌத்த விக்குகளும் ஏழுபினரும் சேர்ந்து குண்டுகள் கண்ணீர் போய் குண்டுகள் புகறிக் கொண்டிருக்கின்றன. துப்பாக்கி வேட்டுகள் ஆயுத ரோகி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று முடக்குவதற்கான சதி திட்டத்தை இந்த உள்ளூராட்சி தேர்தலையொட்டி யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இங்கு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தலைவர்களே, வேட்பாளர்களே, நடவடிக்கையாளர்களே, ஆதரவாளர்களே, ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நான் என்னுடைய கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக முன்வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே பலர் குறிப்பிட்டது போல இது ஒரு தேர்தல் கூட்டா என்ற கேள்வி பலர் மத்தியிலே எழக்கூடும். ஆனால் இது தேர்தலை ஒட்டி இருந்தாலும் கூட இது தேர்தல் கூட்டு அல்ல. தேர்தலை இந்த கூட்டு சந்திக்கிறதை ஒழிய நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பயணத்தை, குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை தமிழினத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலிருந்து ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிட்டி எதிர்வரும் காலத்திலே ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் ஒற்றையாட்சிக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று முடக்குவதற்கான சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரைவாசிக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற நிலைமை வருவாக இருந்தால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய எல்லாமே முடிந்துவிடும். இவ்வளவு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகங்கள், 50,000க்கு மேற்பட்ட மாவீர செல்வங்களுடைய அவர்களுடைய உயிர் தியாகம், எங்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு செயலிழந்து அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த சூழ்நிலையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே எங்களுடைய மக்களுடைய குரலை ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இதை பலப்படுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றையாட்சிக்கு கீழ் தமிழிடம் ஆதரவு வழங்குவதை முறியடிக்கின்ற செயல் திட்டத்தை வெற்றிகரமாக செய்வதற்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் இதை வெல்வோம். ஒற்றையாட்சிக்கு இந்த தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், 8 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவர்கள் ஒற்றையாட்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற நிலைமை வந்தால் இவர்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர முடியாத அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் என்ன செய்தார்கள்? ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு திட்டத்தை அதுக்கு பெரிய பூசி மழுகி அதுக்கு தமிழுக்கு அவர்கள் சிங்களத்துக்கு ஏக்கிய ராஜ்யத்துக்கு ஆங்கிலத்திலும் ஏக்கிய ராஜ்யம் தான். ஏன் அங்க அர்த்தம் இல்லையா? இவ்வாறான நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருந்த டெலோ இயக்கத்தின் சார்பில் இருந்த எங்களுடைய தலைவர், அப்பொழுது செயலாளர் நாயகமாக இருந்த அடர் ஸ்ரீகாந்த் அவர்கள், நாங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து அதை நிராகரிப்பதாக பகிரங்கமாக தீர்மானித்திருந்தோம். ஒற்றையாட்சிக்கு கீழ் இந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற அடிப்படையை, ஆனால் நாங்கள் அதில் 4 கட்சிகளிலே ஒன்றுதானாக இருந்தோம் ஒழிய பெரும்பான்மை இல்லாத காரணத்தில் அவர் தாண்டி சென்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஜேவிபி என்ன சொல்கிறது? அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்க போகிறார்களாம். ஆகவே இவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கு ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு. அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒற்றையாட்சிக்கு கீழே எந்த ஒரு அதிகார பகிர்வையும் பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த முடியும். ஆனால் அப்பொழுது காலத்துக்கு காலம் அப்படி வீரவசனம் பேசுவார்கள். அண்மை காலத்திலே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே முன்னாள் ஜனாதிபதி காலத்திலே நியமிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கான குழு முன்னிலையிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் அல்லது கூட்டணிகளும் சேர்ந்து எங்களுடைய சமர்ப்பணங்களை சமர்ப்பித்தோம். அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த சம்பந்தன் ஐயா தலைமையிலே சென்றவர்கள் என்று சொன்னார், வெளியக சுய நிர்ணய உரிமையை கோருகின்ற உறுத்து எங்களுக்கு இருக்கிறது இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இருந்தீர்கள். இப்ப ஐயா நீங்க போயிட்டீங்க, தீபாவளிக்கு வருது அதுக்கு வருது ஐயாவும் போய் இல்லை. இப்ப அது சொல்றாங்க ஆள் இல்லை.
அவை இன்றைக்கு மறைமுகமான ஒரு நிகழ்ச்சி நிரலிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவை நேர்மையாக ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் எடுத்தாக வேண்டும், அணிகளும் எடுத்தாக வேண்டும். இதிலே தேர்தலில் நீங்கள் யாரும் மோதுங்கள், யாராவது கூட எடுங்கள், குறை எடுங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இனத்தினுடைய அரசியல் இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியிலே வந்த விடயத்தை விலை பேசி எதிர்காலத்திலே எதையுமே எங்களுடைய பிற்கால சந்ததி கோர முடியாத ஒரு அவலமான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுவதற்கான எடுக்கிற முயற்சியை முறியடிப்பதற்கு தான் இந்த தமிழ் தேசிய பேரவை. நாங்கள் பாராளுமன்றத்திலே இருந்து பார்த்தவர்கள் இந்த ஜேவிபியை எவ்வாறு இனவரியாக செயற்பட்டார்கள் என்பதை எங்களுக்கு பக்கத்து ஆசனங்களில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள் நாங்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஓடி திரிந்தார்கள் என்றால், ஏன் இன்றைய ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க 2003ஆம் ஆண்டு எனக்கு பக்கத்திலே தான் ஆசனம் ஓடி திரிஞ்சார்கள். விடுதலை புலிகள் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது இப்போ அவருக்குத்தான் வருவார்கள், பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து வருவார்கள், திருப்பி சென்று விடுவார்கள். இவர்கள் ஓடிக்கொண்டிருந்த பொழுதுதான் விடுதலை புலிகளால் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை முறியடிப்பதற்காக இவர்கள் எல்லாரும் ஓடி திரிஞ்சார்கள். அப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார், கூப்பிட்டு, அங்கே ஜனாதிபதி மாளிகையிலே நடந்து கொண்டிருக்கிறது கூட்டம், இந்திய தூதரன் நிற்கிறார், எல்லாரும் நிற்கிறார்கள், சந்திரியா தலைமையிலே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த தகவலை நான் சம்பந்தரையாவுக்கும் அந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தெரிவித்தேன். அது மாத்திரமல்ல, அதை விட அனுரகுமார் திசாநாயக்க எனக்கு சொன்னார், நாங்கள் கலைக்க போகிறோம் பாராளுமன்றத்தை, நாங்கள் அதுக்காக புதிய ஒரு கூட்டை மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஏற்படுத்தி இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் தாமரை சின்னத்தை கேட்டிருக்கிறோம், தாமரை சின்னம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள், வெற்றிலை சின்னம் எங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் பாராளுமன்றத்திலே சொன்னேன், வெற்றிலைண்டா பச்சை, இது நீல வெற்றிலை எங்களுக்கு தமிழருக்கு நஞ்சு என்று. இதே போலதான் 2003ஆம் ஆண்டு பாராளுமன்ற அமர்வு டிசம்பரில் ஒத்திவைக்கப்படுகின்ற பொழுது 2004 முதல் வாரத்திலே எப்பொழுது பாராளுமன்றம் கூடும் என்று ஜனாதிபதி சபாநாயகர் அறிவிப்பார். அப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா டைரியில எழுதி கொண்டிருந்தார். நான் ஒன்றும் எழுதவில்லை. என்ன பார்த்து கேட்டார், ஏன் சிவாஜி எழுத இல்லை நீங்கள்? நீங்கள் பாராளுமன்றத்தை கலைக்க போகிறீர்கள், கலையுங்கள், நாங்கள் வரக்கூடியவர்கள் வருவோம், வர முடியாதவர்கள் வெளியில் அடிப்போம், ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடரும், நீங்கள் எங்களை அழிக்க முடியாது என்பதை சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை சிவாஜி, இப்போ கலைக்க மாட்டோம், நாங்கள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தை கலைப்போம் 2004. அது புதிய பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடத்தப்படும், புதிய நாடாளுமன்றம் ஏப்ரல் 22 கூடும், இதை குறித்து வைத்துக் கொள்ளுகின்றனர். இதை நான் சிங்கள பிபிசிக்கு சொன்னேன். அப்பொழுது என்னை பலர் கேள்வி செய்தார்கள், சிவாஜிலிங்கம் வந்து சாதிரியார் உண்டு, ஆனால் அதே தினங்களிலே தான் எல்லாம் நடைபெற்றது. என்ன காட்டுகிறது? அவர்கள் தொடர்ந்து அதை இயக்கியவர்கள். இன்றைக்கு நல்ல முகத்தோடு வந்து இன்றைக்கு பார்த்த உடனே எங்களோட மக்களும் எல்லாம் சேர்ந்து திசை காட்டுது. திசை எங்கே கொண்டே காட்டிக்கொண்டே எங்க கொண்டே நாசம் மறக்க போது தெரியல, எந்த கிடத்துக்களை விழுத்த போது தெரியல. இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சம்பவம் நடைபெற்றவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏன் இந்த சுனாமியிலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பொழுது 2/3 பங்கு மக்கள் வடக்கு கிழக்கில் இறந்தார்கள், முஸ்லிம்களும் தமிழர்களும் இறந்த. அதற்கான ஒரு மீள் கட்டுமான சட்டத்தை விடுதலை புலிகள் தயாரித்த பொழுது அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்த அமரர் நட்வர் சிங் அவர்கள் வந்திருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்க வேண்டும் என்று. அப்பொழுது நாங்கள் 7 பேர் கொண்ட குழு, கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட நாங்கள் பலர் சந்திக்க முற்பட்ட பொழுது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் அந்த கூட்டம் நடைபெற இருந்தது. நாங்கள் சாதாரணமாக 15-20 வருஷத்திலே போகக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு 2 மணித்தியாலுக்கு மேலே விட்டது. அவ்வளவு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பௌத்தமிக்குகளும் ஜேவிபியினரும் சேர்ந்து குண்டுகள், கண்ணீர் குண்டுகள் பூரிக் கொண்டிருக்கின்றன, துப்பாக்கி வேட்டுகள் ஆயுதரோகி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தாஜ் சமுத்ரா ஹோட்டல் கண்ணாடிகள் கூட ஆடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது நட்வர் சிங் ஐயா சொன்னார், நாங்கள் இனப்பிரச்சனை தீர்வுக்கு இந்தியா உங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது நான் இடையில குறுக்கிட்டு கேட்டேன், ஐயா, இனப்பிரச்சனை தீர்வு வேண்டாம், மனிதாபிமான பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் கூக்குரலாளர்களே, இவர்களா இனப்பிரச்சனை தீர்க்க விடுவார்கள்? அவர் பதில் சொல்லவில்லை, சிரித்தார் என்று அவருக்கு தெரிகிறது. வேட்டுக்களால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. புத்தமிக்குகள் எல்லாம் சிவர முள்வேலியை தாண்டி வந்தார்கள், அந்த தடுப்பு வேலிகளை. இவ்வாறு செய்த ஜேவிபி அதில் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்றார்கள். இது மாத்திரமல்ல,
ஜனாதிபதி தேர்தல் நேரத்திலே கூட அனுரகுமார் திசாநாயக்கா தென்னிலங்கையிலே சொன்னார், நாங்கள் 10,000 பேரை படைக்கு திரட்டி கொடுத்தோம் என்று. அதே 10 அந்த ராணுவம் தான் எங்களுடைய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை படுகொலை செய்ததும், ஆயிரக்கணக்கான எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கற்பழித்து படுகொலை செய்த இந்த ராணுவத்துக்கு ஆட்சி எடுத்து கொடுத்தவர்களுக்கு நீங்கள் திசை காட்டிக்கு வாக்களிப்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுதான் நிலைமை. அவர்களை பொறுத்தளவிலே ஒவ்வொன்றும் என்ன நடக்கின்றது என்பதை வடக்கு கிழக்கை பிரித்தார்கள், வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தார்கள். அதுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. வழக்கு போட்டார்கள். சரத்தன் சில்வா தீர்ப்பை வழங்கினார், உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் நீதியரசர். அதில் அவர் சொன்னார், நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு பிரேரணை மூலம் வடக்கு கிழக்கு கிடைக்க முடியும் என்று. எங்கே கூட நல்லாட்சி அரசாங்கத்தால் உங்களால் செய்ய முடிந்ததா? ஆகவே இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை என்ற நிலைமையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தான் இவர்களை போர்க்குற்றவாளிகளையும் இனப்படுகொலைகளையும் நிறுத்த முடியும் என்ற நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அது மாதிரி நாங்கள் சுயநிர்ணய உரிமையை, எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்காக நாங்கள் மிக இறுக்கமாக அதை சர்வதேச ரீதியாக பல நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் அனைத்து பேரும் முன்னேற வேண்டுமே. இலங்கைக்கு எந்த தீர்வும் இல்லை என்பதை எங்களுடைய மக்களுக்கு அடித்து சொல்ல வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்திலே தான் அவர்கள் திசை காட்டியை வைத்துக் கொண்டு இந்த தேசிய மக்கள் சக்தி இன்னுமேலும் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மை ஆசனங்களை பிடிப்பார்களாக இருந்தால் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கிறது. ஆகவே அதை முறியடிக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய பிரச்சார இயக்கத்தை தீவிரப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், பல ஜனாதிபதி நேரடியாக வெள்ளத்துறைக்கு வந்து கட்டிப்பிடிச்சு ஒரு அம்மாவை வச்சு ஏதோ பெரிய தாரதோ செய்வது போல காட்டி அவர்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுவது போல பணம் பீரிட்டு பாய்கிறது. பல விதமான சூழ்ச்சிகள், ரோடு போட்டு தர போறோம், அது போறோம், இது போறோம் என்று எல்லா விதத்திலும் நடக்கின்ற விஷயத்தை முறியடிப்பதற்காகத்தான் நேரடியாகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு சோரம் போய் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியாக நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவையை நிறுவி நாங்கள் இன்றைய தமிழ் தேசிய கட்சி இந்த வல்லுவத்துறை நகரசபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களிலே களமிறங்கி இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய சொந்த ஊரை நாங்கள் பிடித்து விட்டோம். அதே போல ஏனைய பெரிய நீண்ட காலத்திலே ஆரம்ப கால தலைவர்களாக இருந்த அமரர்கள் தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுடைய தளபதிகள், மாவீரர்கள், போராளிகள் பிறந்த மண்ணை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று காட்டுவதற்கான அந்த மமதையை உடைத்தறிவதற்காக நான் என்னுடைய சுயநத்தையும் பொருட்படுத்தாமல் வல்லுவத்துறை நகரசபை தலைவர் பதவி களமிறக்கி இருக்கிறேன். நிச்சயமாக அந்த மக்கள் சக்தியை, தேசிய மக்கள் சக்தியை அடித்து நொறுக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான தோல்வியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில், தீவிரமான முயற்சியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இதுபோல நீங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் நீங்கள் இறங்கி வேறு செய்வீர்களாக இருந்தால் நாங்களும் நீங்கள் எங்கே இடத்திலே பிரச்சார கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் வருவோம். நிச்சயமாக இது ஒரு வேள்வி, ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒரு பரீட்சை போல நாங்கள் இதிலே இறுக்கமாக நின்று சாதித்து காட்டுவோமாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை தமிழ் மக்களுடைய அந்த இறமையின் அடிப்படையிலான சுதந்திரத்தை எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை வென்றெடுப்பதை நோக்கி பயணிப்பதற்கான எங்களுக்கான ஒரு உத்தரவாதத்தை அல்லது அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வழங்கியதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று வைத்துக் கொண்டு அந்த வகையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். அதை விடுத்து ஏற்கனவே சொன்னது போல தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா சொன்னது போல பார்வையாளராக இருக்கார்கள், எல்லோரும் பங்காளிகளாக இருங்கள். புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களோட நீங்கள் தொலைபேசி மூலம் என்னென்ன வழிகளிலோ இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுறுத்தல்களை வழங்குங்கள். அத்தனை பேரும் அதை செய்ய வேண்டும். அதை விடுத்துவிட்டு அரசாங்க ஊழியர்களில் இருப்பவர்கள் போட்டீர்கள் திசை காட்டிக்கு, இந்த முறையும் போட போகிறீர்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து உங்களுடைய நெஞ்சுகளை, மனச்சாட்சியை தொட்டு பார்த்து இந்த இறந்து போக கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த தாய்மார்களை நினைத்து பாருங்கள். அதே போல எங்களுடைய உயிர்களை கொடுத்த அந்த சின்ன சின்ன பிள்ளைகள், பாதிரிபர்கள், அத்தனை லட்சக்கணக்கான உயிர் தியாகத்தை
அல்லது இந்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய உயிர் தியாகங்களை நீங்கள் ஒரு கணம் சிந்திப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டீர்கள், வாக்களிக்க கூடாது. அது நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை. எங்களது தமிழ் தேசிய பேரவைக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தருவதன் மூலம் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு அரசியலை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குவதாக கொண்டு அந்த வகையிலே எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்டித் தருமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.